அஞ்சா என்ன வேலை நடக்குது? ஆ எங்கே போய் பனை மரம் வெட்ட போகிறீங்க? ஆ யார் ஊரில்? ஆ ஆ ஆ ஆ அது சரி அது சரி. இப்போ என்னது பனை மரத்தை வெட்ட போகிறீங்களா? ஆ அது கொஞ்சம் விவசாயத்தில் கொஞ்சம் நல்லாலாம் கொஞ்சம் பாதிக்கிற மாரி இருக்குது. அதான் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஆளும் கிடச்சிட்டு ஆயுதமும் கிடச்சிட்டு அழைச்சிட்டு போய் ஒரு 5 மரத்தை வெட்டிடலான்னு பார்க்குறோம். 2 பேரும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் உள்ளார போயிடலான்னு இருக்கீங்களா? அப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட தெரியாதுங்களா? அஞ்சா இதெல்லாம் பனை மரத்தை வெட்டக்கூடாது, கவர்மெண்ட்டே ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஏன் எதனால்? பனை மரம் தான் அன்றைக்கி பல விஷயங்களை கொடுக்குது. அது தெரியாமல் 2 பேரும் இப்படி மரத்தை வெட்டலான்னு கிளம்பிட்டீங்களே. ஆடாடாடா 5 மரத்தை வெட்டி விட்டு பின்னாடி ஒன்று இருக்குது சோலையில், இதையும் வெட்டலாம்னு. ஏன் இந்த பனை மரத்தை வெட்டுறது பார்க்குறீங்க? இந்த பனை மரம் வந்து ஆண் பனை மரத்துலேயே 2 மரம் இருக்குது. மகரந்த சேர்க்கைன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பனை மரம் இருந்தால் தான் அந்த பனை மரம் காய்க்கும்யா. இப்படி பண்ணுறீங்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தை செய்ய போகிறோம். இந்த பனை மரத்தை வெட்டலான்னு இருக்கீங்களே நீங்கள். ஏன் பனை மரம் உங்கள் சோலையில் எங்கே எல்லாம் வச்சுருக்கோம் தெரியுங்களா? பனை மரம் எங்கே நடுவோன்னா எந்த இதில் வச்சுருக்கீங்க? வேலி ஓரத்தில் எதுக்காக வச்சுருக்கீங்க? பார்த்தீங்களா? அஞ்சா ஐயாவுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. இந்த பனை மரம் என்னெல்லாம் செய்யுதுன்னா ஐயா, பனை மரம் வந்து பல ஆயிரம் லிட்டர் தண்ணியை சேமிக்குதுங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் இந்த பனை மரம் தான் பல்லாயிரம் உயிர்களை காப்பாற்றுங்கய்யா. அந்த பனை மரத்துலேருந்து வரக்கூடிய நொங்கு, இலை, முன்னாடியெல்லாம் பதனி, கல் இருக்குங்க இல்லையா? கல் நம்ம ஆள் தடை பண்ணிட்டாயா. இன்றைக்கி இந்த கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஒரு 55 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்கய்யா. ஆனால் இந்த கல் குடிச்சு இறந்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுவும் அந்த கல் வந்து விஷசாராயமாக கல்லை வந்து மாத்திரை போட்டு கொண்டவங்க தான் இறந்துறாங்க. ஆனால் கல் வந்து உடம்புக்கு நல்லதுயா. அந்த காலத்தில் கல்லை வந்து சாராயமாக கல் ஒரு விதமான போதை தான். ஆனால் அது உடலுக்கு நல்ல சிறந்த விஷயங்களை செஞ்சுருக்கு. ஆனால் அது கல் வேண்டாம், பதநீராச்சும் குடிங்க ஐயா, அதான் விஷயம். ஆனால் அந்த பனை மரத்தை வெட்டணும்னுட்டு நினைக்காதீங்க. ஏமா சோலை ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக நடந்து வர பாதைகள் அனைத்து பாதையிலையுமே பனை மரத்தை வளர்த்துருக்கோம். இந்த பனை மரம் எதுக்கு பண்ணியிருக்கோன்னா, உங்களை வெட்டிடணும்யா, அருவாள் எடுத்து வெட்டணும்யா, 2 பேரையும் வெட்டிடுவோம். இடைஞ்சலாக இருக்கணும் கூட பனை மரத்தை வெட்டக்கூடாது. அரசாங்க உத்தரவே போட்டிருக்கு. நம்ம சோலை ஃபுல்லாக வளர்க்குறோம், ஆற்றுக்கரை ஃபுல்லாக சோலை அது பனை மரம் வளர்க்குறோம் ஐடியாவில் இருக்கும். அவர் இந்த வருஷம் ஒரு 50 கன்று இந்த தண்ணி வரும்போது 50 கன்று நம்ம அஞ்சாணியை சேர்த்துக்கலான்னு இருக்கோம் அந்த பனை மரம் நடுவிழாவில். இந்த நம்ம சோலை ஃபுல்லாக வாங்கலாம், சோலை ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள். பனை மரம் நட்டதை அஞ்சா காட்டுங்க ஐயா, வாங்க எங்கெங்கெல்லாம் நட்டுருக்கீங்க காட்டுங்க பாருங்கள், வரிசையில் காட்டுங்க. நம்ம சோலை ஃபுல்லாகவே நட்டுருக்கோங்க இந்த பனை மர கன்று. இந்த கன்று வச்சு இப்போ எவ்வளோ நாள் ஆகுது அஞ்சா? அந்த கண்ணை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லுங்கள். இந்த கண்ணை வச்சு கிட்டக்க போங்க. 2 வருஷம் எனக்கு பாருங்கள், இந்த கன்று போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 2 வருஷம் ஆகுது. இந்த பனை மரம் கண்ணை வெட்டணும்னு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குங்களா அஞ்சா? நீங்களே நட்டுருக்கீங்க, பக்கத்தில் விவசாயம் இருக்குது. இதெல்லாம் வெட்டவே கூடாது அஞ்சா. இது எவ்வளோ வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். 2 வருஷம் பாருங்கள், அப்படியே பாருங்களேன், அப்படியே போங்க எங்கெங்கெல்லாம் நட்டுருக்கீங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ இது இருக்குது இந்த பனை மரத்தை பற்றி. நீங்கள் வந்து பனை மரத்தை வெட்டுற கன்று பாருங்கள், இதில் 2 வருஷம் ஆகுது. இந்த கன்று வளர 2 வருஷம் ஆகுதுங்க. இந்த கன்று வளர்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுது பாருங்கள். பெரிய கண்ணாகவே இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா தண்ணி வசதி கிடைக்கிறது, இதெல்லாம் தண்ணியே வராத இடங்க, இதெல்லாம் தண்ணியே விடுறது கிடையாது இந்த கண்ணுக்கெல்லாம். பாருங்கள், இந்த பனை மரத்தை போய் இப்படி வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களே, இப்படி ஒரு நிலையை கொண்டு போயிட்டீங்களே. நீங்களே ஒரு சோலையில் இருந்துக்கிட்டு இந்த சோலையை உருவாக்குற நீங்களே இந்த பனை மரத்தை வெட்டுன்னு சொல்லும்போது மன கஷ்டமாக இருக்குது. வாங்க அந்த பெரிய பனை மரத்தை பார்ப்போம். இடைஞ்சலாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வாங்க பார்ப்போம். சோலையில் இருக்குது, நம்ம சோலையில் உள்ள பனை மரத்தை வெட்டுறதுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம ஆளுகளுக்கு உங்களை வச்சு வெட்டிடுவாங்க நம்ம ஆளு எல்லாரும் சேர்ந்து சோலையில். பாதையில் இருக்கா? அந்த பாதையை ஒதுக்கி பாதையை நவுத்திக்கலாம். எக்காரணத்தை கொண்டு பனை மரத்தை வெட்டக்கூடாது, அரசாங்க உத்தரவும் இருக்குது பனை மரத்தை வெட்டக்கூடாதுன்னு. இந்த பனை மரத்தை பற்றி பலன்கள் தெரியுங்களா அஞ்சா? இதில் பலன்கள்லாம் என்னென்ன இருக்குன்ட்டு, இந்த பல்லாயிரக்கணக்கான நீர் இருக்குது பாருங்கள். இந்த பனை மரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மேலேருந்து ஊற்றுற தண்ணி இருக்குது பாருங்கள், மழையிலேருந்து பெய்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இந்த வேருக்கு போயிடுங்க. இந்த வேரில் இந்த கிணறு பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம வீட்டிலலாம் கிணறு பார்த்துருக்கோம் அந்த காலத்தில். இப்போ இல்லை, அதெல்லாம் அதிசயமாக தான் இருக்குது. கோயிலில் தான் இப்போ கிணறு இருக்குது, வீட்லலாம் கிணறு இல்லை. அந்த கிணறு ஃபுல்லாக தண்ணியை சேமித்து வச்சுக்கும். அப்படியே ஒரு பரப்பரப்பு சேர்த்து அப்படியே உள்ளார போய் அப்படியே அவ்வளோ தண்ணிகளை சேர்த்து வச்சுக்கும் இந்த பனைமரம். ஒரு பனைமரத்தால் இவ்வளோ நன்மைகளா? ஆகா, பனைமரத்தால் ஒரு பனைமரமா? இந்த ஒரு பனைமரம் இருக்குன்னா பனைமரத்தை சுற்றி பல மரம் வளர்ந்துடும். என்ன காரணம்? அவ்வளோ தூரம் ஒரு 10 மீட்ரு அளவுக்கு இந்த பனைமரம் தண்ணியை வந்து உஞ்சி அப்படி சேமித்து வச்சுருக்கும். இந்த பனைமரம், தென்னை மரம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அரிதான மரங்கள். உயர்ந்து வளர்ந்துருக்கக்கூடிய மரம் பனைமரம். அந்த பனைமரத்தில் வெயிலில் நிற்க முடியுமா உங்களால்?
நிற்க முடியாது. அந்த பனைமரம் எவ்வளோ காலம் நிற்கிது தெரியுங்களா? 100 ஆண்டுகளுக்கு மேல் உங்களுக்கு ஒரே ஒரு பனைமரத்தை நீங்கள் நட்டிங்கன்னா 100 ஆண்டுகள் பேசும். 100 ஆண்டு அது பேசும் அந்த பனைமரம். 100 ஆண்டுகள் எவ்வளோ பெரிய காற்று தான் இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பனைமரம் விழுந்து பார்த்துருக்கீங்களா காற்றடிச்சு? இல்லை, நான் பார்த்தது அதான். அப்போ என்ன செய்யணும்? பனைமரத்தை வளர்க்கணும். இனிமேலுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, பனைமரம் பற்றி உங்களுக்கு பனைமரத்தை என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுங்களா? எனக்கு என்ன கிடைக்கும்? நொங்கு கிடைக்கும்னு தெரியும். அந்த நொங்கு எடுத்து சாப்பிடுவோம். மேலே பருகுலாம் இருக்கா, அதெல்லாம் தடைப்போம். இந்த வேக்கூருக்கெல்லாம் தடைப்போம். அதுதான் எனக்கு இவ்வளோ நாளாக வரைக்கும் தெரியும். ஆடா பனைமரத்துலேருந்து வெல்லம் எடுக்கிறாங்க தெரியுங்களா? பனை கற்கண்டு எடுக்கிறாங்க தெரியுங்களா? சொல்லுவாங்க கருப்புட்டி. ஆமாம். இதெல்லாம் எவ்வளோ உயர்ந்தது தெரியுங்களா? சர்க்கரையிலேருந்து எடுக்கிறாங்கன்னு இருக்கையா. ஆடா பனைமரத்துலேருந்து கிடைக்கிறது தாங்க அந்த பனைக்கற்கண்டு, பனை வெல்லம், அப்புறம் அந்த பனை கருப்புட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கிடைக்கிறது தாங்க. இது உடலுக்கெல்லாம் எவ்வளோ மிகப்பெரிய சிறந்தது தெரியுங்களா? அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யுது இந்த பனைமரம். இந்த பனைமரத்தை வெட்டுறதுக்கு மம்பூட்டி, அருவா இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிருக்கீங்களே. பாதை பத்தாதுங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பாதையை ஒதுக்கிக்கலாம், சரிங்களா? பாதை அந்தாண்ட பக்கம் கூட மாற்றி போட்டுக்கலாம். பனைமரத்தை எக்காரணத்தை கொண்டும் வெட்டக்கூடாது. ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். இன்றைக்கி பனைமரத்தை வெட்டக்கூடாதுங்கிற விழிப்புணர்வாக இருக்கணும். பனைமரம் வெட்டினா அரசாங்கம் கைது பண்ணிவிடும் உங்களை, சரிங்களா இல்லைங்களா? இதனால் பனைமரத்தை வளர்க்குறது தான் பார்க்கணும். ஒரு மரத்தை வெட்டினா 100 மரம் வைக்கணும்னு சொல்கிறான். பனைமரத்தை வெட்டினா 1000 மரம் வைக்கணும். ஏன்னா பனைமரம் எல்லாம் இப்போ வந்து நம்மளோட மகதிஷ்டி தினமுறை யோகாவில் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வருடம் ஒரு 50 மரக்கன்களை பனங்கொட்டை எடுத்துகிட்டு போய் ஆற்று ஓரங்களில் நடுறதா இருக்கும். அந்த ஆற்று ஓர இதில் நட்டு அதை ஒரு 10 வருஷம் கழித்து, இப்போ 2 வருஷம் சொன்னீங்க இல்லையா, அதே 2 வருஷம் கழித்து அந்த பனைமரம்லாம் வளர்ந்து வந்திருக்கா அப்படின்னு மறுபடியும் காட்டுவோம். இது வந்து யூடியூப் சேனலில் உங்களுக்கு இப்போ வெளியிட போகிறேன். நான் சாதாரணமாக சோலையை ஒரு இது பண்ணலான்னு வந்தேன், யோகாசனங்கள்லாம் பண்ணலான்னு வந்துட்டேன். ஆமாம், வீடியோ எடுத்து தான் பண்ணணும். இப்போ அஞ்சான இப்போ என்ன நிலையில் இருக்காரோ அப்படியே தான் வெளில வர போகிறார். அஞ்சானை அப்படியே வெளியில் எடுத்துருக்கோம். இது என்ன நினச்சிக்கிட்டீங்க? ஷூட்டிங் தான் நடந்திருக்கு. இப்போ இது என்ன ஆச்சுன்னா விழிப்புணர்வு வீடியோவாக வெளியில் வரப்போகுது. யூடியூப் சேனலில் வெளியில் வரப்போகுது. இது எந்த அளவுக்கு போகும்லாம் தெரியாதுங்க ஐயா, ஆனால் சிறப்பாக போய் சேர்ந்துருக்கணும். இன்றைக்கி இந்த பனைமரம் வெட்டக்கூடாதுன்னு உங்களை நீங்களும் உறுதி எடுத்துங்க. உங்களை பனைமரத்தை பற்றி 2 பேரும் நீங்கள் கருத்தை சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம். பனைமரத்தை பற்றி உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஒவ்வொரு ஆளும் 2 பேரும் சொல்லிட்டு தான் நீங்கள் வெளில போகணும். நல்லா கிட்டக்கு வந்து சொல்லுங்க, கொஞ்சம் வாங்க. பனைமரம் பற்றி எங்களுக்கு என்ன நொங்கு சாப்பிடலான்னு தான் இருந்தோம். மட்டையெல்லாம் வெட்டி கூரையெல்லாம் போடுவோம். அதுதான் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தான் தெரியுது பூமிக்கு அடியில் கிணறு மாரி ஒரு குறிப்பிட்ட இடத்த வகுத்து அதுக்குள்ளே தண்ணியை சேமித்து வைக்கணும்னு உங்கள் மூலியமாக நீங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த மாதிரி நாங்கள் பனைமரத்தெல்லாம் வெட்ட மாட்டோம். பனைமரம் அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து உறுதுணையாக பக்கபலமாக உங்களுக்கு இருந்து பனைமரம் வந்து நடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்றோம். இதுக்கப்புறம் நான் ஒரு மரத்தை கூட வெட்டுறதுக்கு யார் வெட்ட போனாலும் அவங்கள புடிச்சு கொடுத்துருவோம் உங்கள்கிட்ட. அதனால பாதுகாப்பா இருந்து பனைமரத்தை நம்ம வளர்க்கறதுக்கு உங்களுக்கு உதவி பண்றோம். ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. பனைமரத்தை பத்தி நீங்களும் சொன்னா மட்டும் தான் விடுவோம், உங்களை இல்லைன்னா சொல்லுங்க. எல்லாம் விட மாட்டாங்க, எல்லாம் கொண்டு உள்ளார வச்சிருவோம். உள்ளார மரம்லாம் வெட்ட மாட்டாங்க ஐயா. கூடுமான வரைக்கும் நீங்க எப்போ கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் வந்து எது என்ன வேலை போடுறீங்களோ அது செய்யறாங்க. இந்த பனைமரத்தால நன்மைகளை நீங்க ஏதாவது சொல்லுங்க. இப்போ சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு பனைமரத்தால் நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க, பனைமரம் மாரி நீங்க வளர்ந்துருக்கீங்க. பாருங்க, அஞ்சா ஐயா வந்து பனைமரம் மாரி வளர்ந்துருக்காருங்க ஐயா. இந்த பனைமரத்தில் நன்மைகள் எல்லாம் சொல்லுங்க, என்னென்னலாம் கிடைக்கும்? மட்டை வெட்டி படிமானம் வச்சு அதுக்காக கூரையில விடலாம், அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது நொங்கு வெட்டி நாங்க சாப்பிட்டுருவோம். இவ்வளவுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஆனா இது வெட்ட வந்தது இப்பதான் தடையா இருக்கு. சரி, இதெல்லாம் சொன்னீங்களே, அந்த பனைமரத்துல விசிறி பண்ணுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அது விசிறி உண்டுங்க. அப்புறம் பனைமரத்துல பொம்மை செய்வாங்க, தெரியுங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. இதெல்லாம் செய்வாங்க. விசிறி மட்டும் தெரியுமா தெரியாதுங்களா? அது எதுல இருந்து செய்வாங்கன்னு தெரியுமா? அப்புறம் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு பெரிய நன்மை இருக்கா, 2 பேரும் சொல்ல மாட்டீங்க. பனைமரத்தை வெட்டி அதை படிய வச்சு நம்ம கோடை காலத்துல வந்து பனைமரத்தை வெட்டி இல்ல, உங்களை வெட்டிடுவேன். பனைமரத்தை வெட்டி இல்ல, பனைமரத்தை வெட்டைய அதை விசிறிக்கலாம் அந்த கோடை நாள்ல. அதுக்காக அந்த மட்டையெல்லாம் வெட்டி பாடம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க விசிறி இருக்கோம். அப்புறம் அந்த பொம்மைலாம் இருக்குங்க, அழகழகா பொம்மை செஞ்சிருப்பாங்க அந்த பனை மூலையில. பனை ஓலை தொப்பி பார்த்தீங்கன்னா ராமலிங்க ஐயா பார்த்துருக்கீங்களா? ராமலிங்க ஐயா, இந்த மணிகண்டன் ஐயா பார்த்துருக்கீங்களா? அங்கே தொப்பி போட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்த பறவைகள் மாதிரி அந்த இங்கிலீஷ்காரன் மாதிரி ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரவுண்டு தொப்பி. அது வந்து பனைமர தொப்பி, பனைமரத்துலேருந்து தொப்பி செஞ்சுருக்காங்க. அதை விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும், ஆனால் அதோட பலன் இருக்குது பார்த்தீங்களா, பல்லாயிரம். ஒரு இப்போ இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு நீங்கள் வெயிலில் 5000 மணி நேரம் இல்லை நிற்கலாம் ஐயா. அவ்வளோ பெரிய விஷயங்களை செய்து அந்த பனைமர தொப்பிகள்லாம். அப்போது இவ்வளோ நன்மை உள்ள அந்த பனைமரத்தை வெட்டலாமனமோ
வெட்டக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், வச்சு ஒரு பனைமரம் வளர நீங்களே உங்களே சொல்லிட்டீங்க 2 வருடம் ஆகுது இந்த சோலையில் ஒரு பனைமரம் வெளியில் வர்றதுக்கு. அப்போ அந்த பனைமரத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது உங்களோட கடமை இல்லையா? இடைஞ்சலாக இருந்தால் கூட நீங்கள் அதை இப்போ இடைஞ்சலாக இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒதுங்கி தான் போகணும். பாதை நவுத்தி கொண்டு போய்க்கணும். பனைமரத்தை எக்காரத்தை கொண்டு வெட்டக்கூடாது. உங்களால் 100 பேருக்குலாம் 1000 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பனைமரத்தில் பனைமரம் வந்து மிகப்பெரிய கொடை. நீர் வளத்தை காக்கக்கூடிய, மண் வளத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை. அதாவது ஓங்கி வளர்ந்து உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரே மரம் உங்களாட்டமே. அஞ்சான் ஆட்டம் ஓங்கி வளர்ந்துருக்கார் பாருங்க. அவர் வந்து 6.25 அடி இருப்பார் அஞ்சான். அதேமாரி ஓங்கி வளர்ந்தக்கூடிய அந்த பனைமரத்தில் பனை நொங்கு, பனங்காய், பனம்பழம், பனம்பழம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பனம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? வந்து என்னன்னா இந்த அடுப்பில் எல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா இனிப்பாக இருக்கீங்க, சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் சொல்ல தெரியுது. பனைமரத்தை வெட்ட மட்டும் மனசு வருது. எக்காரந்தும் ஒன்றும் இல்லை, ஒரு மரத்தை வெட்டிங்கன்னா 100 மரத்தை வைக்கணும் மனசில். அட்லீஸ்ட் ஒரு மரத்துக்கு 2 மரமாச்சும் வைங்க அப்படிங்கிறதான் இந்த விழிப்புணர்வு வீடியோவாக அதை போட போகிறோம் ஐயா. அதனால் 2 பேரும் பனைமரத்தை வளர்ப்போம், உறுதி இருப்போம். பனைமரத்தை வெட்ட மாட்டோம். பனைமரம் இனி காப்போம். வருடத்திற்கு ஒரு பனைமரமாச்சும் வச்சு காப்பாற்றுவோம் என்று உறுதி கூறி இனிமேல் இந்த பனைமரத்தை வெட்ட மாட்டோம் என்று பனைமரத்தை வளர்ப்பதற்கு உறுதியேற்கிறோம். உறுதியேற்கிறோம். நன்றி. வணக்கம்.